ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த திங்கட்கிழமை காலையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க, பலனுடையவர்களாக இருக்க, சுகமாக இருக்க தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் எல்லைகளுக்குள்ளே, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக. அரண்மனையாகிய உங்கள் வீட்டுக்குள்ளே சுகம் தங்கி இருப்பதாக. இந்த நாளிலே கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். தேவ சபையில் உள்ள தேவ மக்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்குகிறவர்களாய் சுமக்குகிறவர்களாய் இருக்கணும். ஒருத்தன் கஷ்டப்படும் போது நல்லா வேணும்னு சொல்லாத, அவன் கஷ்டத்தில் அவனுக்கு உதவி செய்யும்படியாக தூக்கி விடுங்கள். அதுதான் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு. உங்களில் யாதொருவனாகிலும் ஒரு குற்றத்தில் அகப்பட்டு விட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஆனால் நீங்களும் அந்த குற்றத்தில் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படி சொல்லிட்டு இன்னும் நிறைய சொல்றாரு. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வாஞ்சிக்கிறான். உங்களை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிடாதீங்க. நான் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏனென்று கேட்டால் அவன் தன் பாரத்தை சுமர்ப்பானே. இன்றைக்கு நான் முக்கியமா உங்களுக்கு சொல்கிறதான வசனம் என்று கேட்டால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கீழே சொல்கிறது என்று கேட்டால் 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். குட் சம்திங் குட் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் ஏதாவது விதத்துல நன்மை செய்கிறவங்களா இருங்க. அவங்க கெட்டவங்களா இருக்கலாம், உங்களுக்கு விரோதிகளா இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம். ஆனாலும் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பீர்களாக. நாம் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருந்தால், நம் நன்மை செய்கிறவளா இருந்தால், அந்த நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு ஒத்ததாக யாவருக்கும், விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை, அவிசுவாசிகளா இருந்தாலும், ஆண்டவரை அறியாதவர்களா இருந்தாலும், யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள். தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். நன்மையை விதைத்தால் நன்மை அறுவடை செய்வோம். ஆவிக்கேற்றபடி விதைத்தால் ஆவிக்கேற்றபடி அறுவடை செய்வோம். அன்பை விதைத்தால் அன்பை அறுவடை செய்வோம். எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயமாய் அறுவடை செய்வோம். நல்லதை விதைக்க கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இன்னைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் வழி நடந்து நன்மையை விதைத்து நன்மையை அறுவடை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. தேவநாமத்தை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். God bless you abundantly again and again and again and again. Amen.